अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகனுடைய பரத்வமும் சௌலபியமும் பூர்வார்த்தத்தினால் சொல்லி, அப்படிப்பட்ட மகான் யாருன்னா நம்முடைய பாப்பங்கள்லாம் போக்கடித்து நம்ம நல்வழிப்படுத்தக்கூடியவரான வெங்கடேசன், வேதாந்த தேசிகன் அப்படின்னு வெங்கடேசன் அவர் திருநாமத்தை சொல்லி, அப்படி நம்ம நல்வழிப்படுத்தக்கூடியதுன்னா பரமோபாயமாக இருக்கக்கூடிய பிரபத்தியை அனுஷ்டிக்கிற வரையில் நல்வழிப்படுத்தக்கூடிய மகான் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக வேதாந்த குரு அப்படின்னு அவருடைய கிரந்தங்களில் அந்த வேதாந்த விஷயத்தை நமக்கு சொல்லி அதுக்கு தடங்களாக இருக்கிற பாப்பங்கள்லாம் போக்கி அஜ்ஞானங்களை போக்குறார். அப்படின்றதுனால குருன்னு சொல்லி வேதாந்த குரவே நமஹா அப்படின்னு சொல்லிச்சு. இது ஒரு வழி, அதாவது அவரை அந்த ஸ்தோத்திரம் புகழக்கூடிய ஒரு வழி. இன்னொரு வழியில் எப்படி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால், விபீஷண ஆழ்வான் இருக்கானே, அவன் ராட்சசன். ராவணனுடையவும் அவன் தம்பி கும்பகர்ணனுடையவும் தம்பியாக மூணாவதாக பிறந்திருக்கான். அதே அது ராட்சச கோலத்தில் தான் பிறந்திருக்கான் இவன். ஆனால் இவன் எப்படின்னா தர்மாத்மா அப்படின்னு சொல்லப்பட்டான். விபீஷணோஹி தர்மாத்மா அப்படி மாத்திரம் சொல்லலை, நது ராட்சச சேஷ்டிதா, அவனுடைய ராட்சச சேஷ்டிதம் நடவடிக்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தர்மாத்மான். அப்படிப்பட்டவன் பிறந்தத்தினாலே அந்த ராவணனுக்கு தம்பியாக அந்த இடத்துல இருந்திருந்தான். ராவணன் அல்லாதனை செய்த போது, அதாவது சீத்தையை அபகரித்து அங்கே அசோக வனவாசம் வச்ச போது அவனுக்கு இதோபதேசம் பண்ணான். அதெல்லாம் ராவணனுக்கு ஏற்கலை. இவனை திக்காரம் பண்ணான், அதாவது வேலைக்காரனை போல் இவனை அவமதித்தான். இந்த மாதிரி இவன் நல்வார்த்தைகளை சொன்னதுனால, அதனால் ராவணனை விட்டுட்டு அந்த இலங்கை ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு, ஏன்னா இவனும் தம்பின்னா இவனுக்கு உண்டு, அதெல்லாம் விட்டுட்டு இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த சமயத்தில் ராமன் சீதான்வேஷனம் பண்ணிட்டு இந்த கடற்கரையில் இந்த பக்கம் இருக்கார். உடனே இவன் என்ன பண்ணான், பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுறதுக்கு பிரார்த்திச்சான். யார் இடத்துல? பெருமாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஜ பிரபுத்திகளை பெருமாளுக்கு அணுக்கராவாக தான் இருக்கா. அதனால் அவளை பிரார்த்திச்சான். பிரார்த்திக்கச்சே என்ன பிரார்த்திச்சான் அப்படின்னு சொன்னால், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சொன்னான். அதாவது பூர்வார்த்தத்தில் எம்பெருமானு சொல்லி அந்த எம்பெருமானிடத்தில் உத்தரார்த்தத்தில் இவாளுக்கு விஞ்ஞாபனம் பண்ணுறான். அந்த அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்தில் என்ன சமர்ப்பியுங்கோள், நிவேதயத மாம் க்ஷிப்ரம், யார் இவன் அப்படின்றத விபீஷணம் உபஸ்திதம், வந்திருக்கக்கூடிய விபீஷணனை சமர்ப்பியுங்கோள்னு பிரார்த்திக்கிறான். இப்போது
ஒருத்தரை சரணடையணும்னா எப்படி சரணடையணும், அதாவது சரண்யனுடைய சுபாவத்தை சொல்லி அவனிடத்தில் சமர்ப்பிக்க வேணும், அதாவது சமர்ப்பணம் பண்ணணும். அதை சொல்கிறா, யாருன்றதையும் தெரிவிக்கணும். இதுதான் இங்கே இருக்குது. சரி, அதனால் ஒரு சரண்யனை அண்டனம்னு சொன்னால் அவனை எப்படி, அவனுடைய ஸ்வரூப ரூப குணங்கள்லாம் நாம் எப்படி அனுசந்தானம் பண்ணணும். இப்போது ஒவ்வொரு வித்தைக்கு ஒவ்வொரு லோகத்திலே கூட ஒவ்வொருத்தரும் நாம் போய் அணுகி ஒவ்வொரு பலனை கேட்கச்சே அவருடைய பெருமைகள் பல ஆயிரம் இருந்தால் கூட நமக்கு வேண்டிய, நமக்கு உதவக்கூடிய பெருமைகளை சொல்லி அதுக்கப்புறம் நாம் கேட்கணும் நம்முடைய பரத்தை. அதாவது அந்த நாம் என்ன தேவையோ அதை பூர்த்தி அவர் தானே பண்ணணும். அதனால் அந்த தேவையினுடைய பூர்த்திக்கு உண்டான பரத்தை அவரிடத்துல சமர்ப்பிக்கணும். லோகத்திலே அதான் வழக்கம். அதுதான் இந்த இடத்துல சொல்லச்சே சர்வலோக சரண்யாயா. அவன் எம்பெருமான் ராமன் எப்படிப்பட்டவன்னா எல்லா லோகங்களுக்கும், லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சரண்யன், தஞ்சமாகக்கூடியவன், புகழாகக்கூடியவன், அடைக்கலமாகக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்தில் அப்போ சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, அவன் எப்படி சரண்யனுடைய குணங்கள்லாம் அவனுக்கு இருக்குதா அப்படின்னா, ஆமாம், ராகவாய 1000 குணங்கள்லாம் இங்கே சொல்லலை. எல்லாருக்கும் லோகம் மொத்தத்துக்கும் இதுவாக இருக்கக்கூடியவன், சரண்யனா புகழாக இருக்கக்கூடியவன். அவன் யாருன்னா ராகவாய, ரொம்ப எளிமையானவன், நாம் எல்லாரும் அண்டும்படியாக இருக்கக்கூடியவன். அன்றைக்கே வீரராகவன் சொல்லச்சேவே சொன்னோம். ரலயோ ரபேதா, ரா லா அதுக்கு வித்தியாசம் இல்லை. அதனால் லாகவன், லாகவமாக இருக்கக்கூடியவன், எளிமையாக பற்றக்கூடியவனாக இருக்கான்னு அர்த்தம். எளிமையாக பற்றக்கூடியவன் எல்லாரும் தான் இருக்கான். அது என்ன பிரயோஜனம் அப்படின்னா பரத்துவம் இருக்கணும். மகாத்மனே, அவன் ரொம்ப பெரியோனாக இருக்கணும், ரொம்ப பெரியோனாக இருக்கணும். பரத்துவம்னு இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். பரத்துவம்னா நிறைய, இப்போது ஏழைகிட்ட போய் நாம் உதவி கேட்டால் அவன் பண்ண முடியுமா அப்படின்னா பரத்துவம், அதுக்கு உண்டான சௌகரியம். அந்த அற்பமும் அவனுக்கு அத்தோடு கூட நல்ல குணமும் இருக்கணும். பணம் இருந்தால் மாத்திரம் போராது, உபகாரம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணும். வந்துருக்கு நம்ம அண்டினவனுக்கு நாம். அதனால்தான் முன்ன ஒரு உதாரணம் சொல்லச்சே சொன்னோம். பிக்ஷாந்தேகின்னு போய் பிரம்மச்சாரி கேட்டான்னா ஆட்யராகவும் இருக்கா, சத்தாகவும் இருக்கான்னு சொன்னார். பணம் இருந்தாமா தான் பிக்ஷை போடக்கூடிய தகுதி, அந்த மாதிரி செல்வம் இருந்தால் போராது, சத்தாகவும் இருக்கணும் அவன், அப்போ தான் கிடைக்குமா. அப்படிப்பட்ட அகத்தில் கிடைக்கும்னு சொன்னால் போல இந்த இடத்துல ராகவாய மகாத்மனே, அவன் பெரியோன் மகாத்மா. எப்படி எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கான், தன்னை தந்த கற்பகமாக தன்னளவும் உயர எடுத்து தன்னை போல் ஆனந்திக்கும்படியாக பண்ணக்கூடிய மகாத்மா அப்படின்னு. அதாவது பரத்தம். முதல்ல சௌலபியத்தை சொன்னால் நாம் அண்டும்படியாக இருக்கான்னு, அப்புறம் பரத்தத்தை சொன்னான். அதுலேருந்து இதில் என்ன தெரியுதுன்னா, சர்வலோக சரண்யனாக இருக்கவன் சர்வலோகங்களும் அண்டும்படியாக இருக்கான், சர்வலோகத்தையும் அனுகிரகிக்கும்படியான பெரியோனாக இருக்கான் அப்படின்ற இதை சொல்லுது. அது இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. அதாவது சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை இப்படி ஒரு கிரந்தம் பண்ணாரே, ஓருண்டு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வுன்னு, அப்படி உயர்ந்த கிரந்தத்தை அருளினுடைய சீர்மை, அந்த கிரந்தம் எப்படி இருக்குது, இவருக்கு அந்த சீர்மை இருந்தால் தான் அந்த கிரந்தத்தில் இருக்கும். ஏன்னா வக்தாவனுடைய குண விசேஷங்கள் தான் அந்த கிரந்தத்தில் பிரதிபலிக்கும். அதனால் அந்த கிரந்தத்தை பண்ணின இவர் எப்படி இருக்கார்னா கவிதார்க்கிக சிம்மாய அப்படின்னு சொன்னார். கவிதார்க்கிக சிம்மாயன்னு சொல்கிறதுக்கு 4 தடவை அர்த்தம் பார்த்துட்டோம், எத்தனையோ தடவை. கவிகளுக்குள்ளேயும் தார்களுக்குள்ளேயும் சிம்மமாக இருந்து எல்லாரும் எம்பெருமான பற்றும்படியான உபதேசத்தை பண்ணக்கூடியவராக இருக்கார். அவர் கிரந்தங்கள் மூலமாக அந்த உபதேசம் பண்ணக்கூடியவர்.
அதனால் எல்லோரும் பற்றும். இப்போ ஒருத்தர்கிட்ட நாம் போனோம்னா இந்த காரியம் என்னால் ஆகாதுப்பா, நீ அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லுவாள். நீ எங்கிட்ட எல்லாத்துக்கும் வரலாம், மற்றதுக்கெல்லாம் இந்த காரியம் என்னால் முடியாது, அப்படி இல்லை. சர்வலோகங்களும் எம்பெருமான சர்வலோக சரண்யாயன் எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானை சர்வலோகங்களும் அடையக்கூடிய வழியே சொல்கிறேன். இல்லை இல்லை இவா மாத்திரம்தான் அடைய முடியும், நான் சொல்கிற படியில் இவர் அடைய முடியாது, இன்னொருத்தருக்கு இது உபயோகப்படாது அப்படின்னு இல்லை. சர்வலோகங்களும் இவருடைய கிரந்தத்தின் மூலமாக பயன் பெற்று எல்லாரும் பெருமாள் அடையலாம். ஆன மாதிரி ஆச்சாரியனை தஞ்சம் அடைஞ்சாதான் அப்புறம் அவர் பெருமாளை தஞ்சம் அடைய முடியும். அதுக்கு உண்டான வழி தான் இவர் சொல்கிறார். அதனால் எல்லா லோகங்களும் இவருடைய கிரந்தத்தினால எம்பெருமானை அடைய முடியுமான வழியை சொல்கிறார். அது எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இவருடைய கவியாக இருக்கிறதுனாலையும் தார்க்கிகராக இருக்கிறதுனாலும் நிஷ்கர்ஷம் பண்ணி, பக்தியாதோ சக்தியபாவா பிரமிதிரஹிததா சாஸ்திரத பர்யுதாசா காலக்ஷேபாக்ஷமத்வம் த்விதி நியதிவசாத் ஆபதத்பிஹி சதுர்பிஹி ஏகத்வித்யாதியோகவ்யதிபிதுர நிஜாதிக்ரியா சம்சயந்தே சந்தஸ்ரீசம் ஸ்வதந்திர பிரபதன விதினா முக்தயே நிர்விசங்காக. சந்தா மகான்கள் இருக்காளே, அந்த மகான்கள் என்ன பண்ணுறா, ஸ்ரீசம் எம்பெருமான ஸ்வதந்திர பிரபதன விதினா, ஸ்வதந்திர பிரபதன விதினா, ஸ்வதந்திர பிரபத்தி, அதுக்கு அந்த விதியினாலே, அதாவது பிரபத்தி பக்தி யோகத்துக்கு அங்கமாகவும் பண்ணலாம், மோட்சத்துக்கு நேர் உபாயமாகவும் பண்ணலாம். மோட்சத்துக்கு நேர் உபாயமாக பண்ணுறது தான் சுதந்திர பிரபத்தி. இதெல்லாம் முன்னே சொல்லியிருக்கோம், ஞாபகப்படுத்திக்கிறோம். சுதந்திர பிரபத்தி. அதனால் சுதந்திர பிரபதன விதினா முக்தையே நிர்விசங்காக. முக்தையே மோட்சத்தை பெறுவதற்காக அந்த சுதந்திர பிரபத்தி விதியினால நிர்விசங்காக சந்தேகம் இல்லாமல் சம்சயந்தே ஆசிரிக்கிறார்கள். அப்படி சந்தகன்னா பெரியோர்கள் மகான்களாக இப்படி ஆசிரிக்கிறா, மற்றவர்கள்லாம் எப்படின்னு இல்லை. அதான் அது எல்லாருக்கும். அதாவது பக்தியாதோ சக்தியபாவா எல்லாரும் பண்ணலாம். பக்தி யோகம் பக்தி ஆதோன்னு சொல்லிக்கிறதுனால பக்தி ஆதோ பக்தி முதலிகளில் பத்தி முதலாம் அவற்றில் அப்படின்னு சொன்னார். பதி எனக்கு கூடாமல், அந்த மாதிரி பக்தி யோகம் என்ன, அதற்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, இன்னும் மற்றுள்ள அனுஷ்டானங்கள் என்ன, அதெல்லாம் பக்தியாதோ சக்தியபாவா, அதெல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவாள் பிரபத்தி எல்லாரும் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் எல்லாம் படித்தவா அது இது அப்படின்னு இருந்தால் கூட பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம்லாம் பண்ண முடியல அப்படின்னா அவள் அதை பண்ண முடியாததுனால அவளும் அகிஞ்சனாதிகாரி தான். அவளும் அகிஞ்சனாதிகாரி தான். அதனால் பக்தியாதோ சக்தியபாவா பிரமிதி ரஹிததா, பிரமிதி ரஹிததா, பிரமிதி ஞானம் அது இல்லாதனாலும், இதெல்லாம் அந்த ஞானம் இருந்து அதை அனுஷ்டிக்க முடியாதவா. அதனால் நல் பிறவியில் பிறந்து வேதாங்கங்கள்லாம் கற்று ஏதோ கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணால் கூட பக்தி யோகத்துக்கு உண்டான தன்மையும் அதுக்கு உண்டான கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் பண்ணுறதுக்கோ முடியாதவர்கள் அப்படின்னு ஆகுது.
பிரமித்தி ரஹிதத்தான்னா அந்த ஞானமெல்லாம் இல்லாதையே இருக்கிறவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிக்காதவான்னு அர்த்தம். அது பண்டிதாளாக இருந்தும் முடியாதவா, சக்தி இல்லை. பிரமித்தின்னா ஞானம், பிரமித்தி ரஹிததா, அந்த பிரமித்தி இல்லாத போயிட்டோன்னே ஞானம் இல்லாது. சாஸ்திரத பர்யுதாசா, அதுக்கப்புறம் சில பேருக்கு, அதாவது வேதத்தை யார் ஓதலான்னா திரைவர்ணிக புருஷாள் மாத்திரம்தான் ஓதலாம். பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர் அவள் தான் இந்த கர்மயோக ஞான யோகங்கள்லாம் பண்ணி பக்தி யோகம் பண்ணலாம். மீதி பேர்லாம் சாஸ்திரத்தினாலேயே தள்ளப்பட்டவர்கள். அந்த திரைவர்ணிகளில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளோ நாலாம் வர்ணத்தவரோ மற்றவாளோ அவள்லாம் அதுக்கு சாஸ்திரமே இடம் கொடுக்கல அவளுக்கு. அதனால் சாஸ்திரத பர்யுதாசா, அதாவது இவன்லாம் பக்தி யோகம் பண்ண முடியாது அப்படின்னு சாஸ்திரத்தினாலே விளக்கினவா. அதுக்கப்புறம் பக்தி யோகமே பண்ண முடியும். முதல்ல என்ன சொன்னோம்? பக்தியாது சக்தியபாவான்னு பக்தி முதலியவற்றில் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாதவன்னு சொன்னோம். அப்புறம் ஞானமே இல்லாதவன்னு சொன்னோம். அப்புறம் அதுக்கு அதிகாரியே இல்லாதவன்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ என்னன்னா பக்தி யோகம் பண்ணவே முடியும் ஒருத்தரால். ஆனால் அவர் பக்தி யோகம் பண்ணுறதுன்னா பிராரப்த கர்மம், சஞ்சித்த பாப்பங்கள் தான் போகும். இப்போ அனுபவிக்க ஆரம்பித்த பாப்பம் போகாது. அது அனுபவிச்சுட்டு தான் அப்புறம் மோட்சத்துக்கு கொடுக்கும் அது. அதனால் அதில் எத்தனை பிறவி வருமோ தெரியாது, என்னென்ன பிறவி வருமோ தெரியாது. அதனால் இப்படிப்பட்ட விளம்பமாக மோட்சத்தை பெறறதுக்கு இஷ்டம் இல்லாமல் எது இப்போவே நாம் போயிடுவோம், இந்த ஜென்மத்திலேயே மோட்சத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வழி இல்லைன்னா அவளும் இந்த விளம்பத்தை பொறுத்துக்க முடியாதனால இந்த பிரபத்தி பண்ணலாம். காலக்ஷேபாக்ஷமத்துவம், காலக்ஷேபம் காலத்தை தள்ளிண்டே போகிறது இருக்குது. அதான் பிராரப்த கர்மம் முடிவு வரையில் இங்கே பிறவி எடுத்து அதுக்கப்புறம் மோட்சம் போகிறது. அதை அக்ஷமத்துவம், அதை பொறுத்துக்க முடியாதவள் இப்படியாக இருக்கு. இப்படியாக என்ன, சக்தி இல்லாதவன், ஞானமே இல்லாதவன், சாஸ்திரத்தினால இவன்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்டவன், சக்தி ஞானம் எல்லாம் இருந்தால் கூட பிராரப்த கர்மத்தை பொறுத்துக்க முடியாதவன், இந்த ஜன்மத்து முடிவிலேயே மோட்சம் போகணும் அப்படின்னு விரும்புகிறவன், அவன்லாம் என்னன்னா சீக்கிரம் மோட்சத்துக்கு போக இந்த இது பிரபத்தி பண்ணலாம்னு இருக்குது. இதுக்கு மேலே இருக்குது. இது எப்படி எப்படிலாம் இருக்குதுன்றது மீதியை நாளைக்கு அனுசந்தானம் பண்ணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.